வீட்ல வந்து குடல் குழம்பு செய்வாங்க சார் அம்மா. எனக்கு அந்த வாசமே பிடிக்காது. "நீ வீடெல்லாம் கிளீன் பண்ணி மாப் போடுற வரைக்கும் நான் மேல் வீட்லயே இருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த அளவுக்கு எனக்கு பிடிக்காது. அப்ப அம்மா சொல்லுவாங்க, "நீ இந்த அளவுக்கு வந்து சுத்தம் பார்க்குறியா? உனக்கு வந்து எல்லாம் சாப்பிடுற ஒருத்தன் தான் புருஷனா வருவா பாரு." அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன நேரத்துல சொன்னாங்களோ தெரியல. ஆ. இவர் வந்து நான் வெஜிடேரியன்னா சிக்கன், மட்டன் அந்த நான் வெஜிடேரியன் கிடையாது. இவரு எல்லாமே சாப்பிடுவாரு. சாப்பிட்றதுக்காக மட்டும்தான் நான் வந்துட்டு ஒரு ஒரு ஜீவராசி கொல்லுவேன்னு வச்சுக்கோங்களேன். ஆ, ஆ. ஒரு ஜீவராசி வந்துட்டு அழியுதுன்னா அது எனக்கு சாப்பிட்றதுக்காக மட்டும்தான் இருக்கும். மற்றபடி எந்த ஒரு துன்புறுத்தலுக்கும் நான் பண்ண மாட்டேன். இதெல்லாம் பொன்மொழியில் எழுதி வைங்கப்பா. வீடு முன்னாடி நெறையா செடி வளர்ந்துருந்துச்சு. அத வந்து கிளீன் பண்ணலாம், தோட்டம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, குழி தோண்டும்போது ஒரு புழு வந்துருச்சு சார். அந்த புழு வந்ததும், "அதையும் சேர்த்து தோண்டுங்க" அப்படின்னு நான் சொல்றேன். "நோ, நோ, நோ. அது அது ஒரு உயிர். அது கொல்லக்கூடாது." அப்படின்னு சொல்லிட்டு அந்த புழு வந்து அழகா எடுத்து, அதுக்கு பக்கத்துல வேற குழி தோண்டி, அந்த மாரி அத வந்து பத்திரமா பேம்பர் பண்ணி அனுப்பிச்சாரு சார். நான் நெனச்சேன், எனக்கு மைண்ட்ல வந்து, "அந்த வானத்த போல" அந்த மாரி இருந்துச்சு சார். அடுத்த நாள் மீன் வாங்குனாரு சார். வெட்னா தலை எனக்கு. அந்த மாதிரி குடும்பமே வந்து அந்த மீன வந்து பாட் பாட்டா அப்படி சிதைக்கிறாங்க சார்.